வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆச்சி வீட்டில் போய் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகி போனோம் அப்படின்றத பார்க்கலாம். அம்மா தான் முறுக்கு செஞ்சு தருவாங்க. இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணி அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முறுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், தேங்காய் பால் முறுக்கு. இந்த வாட்டி ஃபேமிலி டூர் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால நிறைய பேர் எல்லாருமே அசம்பிள் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்காக நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்புறோம். சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்டு சென்னை, பெங்களூர் எல்லோரும் ராயகிரியிலேருந்து கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி பிரதர்ஸுமே சென்னை அண்டு நாகர்கோயில் பக்கத்தில் தூரத்தில் இருக்கிறவங்க எல்லா பிரதர்ஸும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. குட்டீஸ் எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும். எல்லோரும் மிக்ஸ் ஆனதுனால ஜாலியாக விளையாடுறதுக்கு எல்லா ஸ்டேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கும். பசங்க எல்லோரும் கூடனா விளையாட்டு, மேகி செஞ்சு சமையல் பண்ணுறது, அப்புறம் டூர் அப்படின்னு என்ஜாய் ஆரம்பிச்சிருச்சு. விளம்பீன் குழம்பு, எறா தொக்கு, சாலை, மாங்காய் முருங்காய் போட்டு அவியல், சாலை ஃப்ரை, நாட்டுக்கோழி முட்டை, ஒயிட் ரைஸு. வாங்க சாப்பிடலாம். பசுமை நிறைந்த இந்த இடத்துல எங்கே போயிட்டுருக்கோம் தானே பார்க்குறீங்க. கன்னியாகுமரி டூரு கிளம்பியாச்சு. பாருங்கள், 2 ஆட்டோ 1 காரு அப்படின்னு ரெடியாகி கிளம்பிட்டுருக்கோம். போட்டிங் வழியாக நம்ம இப்போ போய் விவேகானந்தர் பாறை போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி பாலம் வழியாக திருவள்ளுவரை மீட் பண்ணுறோம். திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறோம். ஸோ போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ், அதாவது அடல்ட்ஸ்க்கு. மற்றவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 30 ருபீஸ். போகலாமா போட்டிங்கில்? வாங்க போகலாம். அழகான ஒரு பர்பிள் கலர் லில்லி வச்சு அள்ளி பாண்டு வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுனா உள்ளே ஏறணும். ஏன்னா அது விவேகானந்தர் பாறை. விவேகானந்தர் பாறையில் வந்து நம்ம விவேகானந்தர் கடல் வழியாக நீந்தி வந்து தியானம் பண்ண இடம்னால எல்லாருமே சப்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு
உள்ளே ஏறுறாங்க. அதாவது நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் அந்த மாதிரியான டைரக்ஷன் தெரியறதுக்காக மார்பிள்ஸ்லே பதிச்சிருக்கிறாங்க. இது சன்ரைஸ் எந்த மாதிரி டைரக்ஷனில் எந்த சைடில் வந்தால் அது வந்து பௌர்ணமி அந்த மாதிரி சன்ரைஸஸை மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. சன்ரைஸ் கேலண்டராக அதுவும் மார்பிள்ஸ்லேயே செட் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதத்துலேயே அது வந்து கொஞ்சம் டேமேஜ் இருந்ததுனால அகெயின் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு. ஸோ அதுக்காக மேலே உட்டன் ஷீட்டை அதுக்கு மேலே வந்து வாக்கிங்க்கான மேட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் விசிட்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சரி, பார்க்கலாமா கண்ணாடி பாலத்தை? வாங்க பார்க்கலாம். கண்ணாடி பாலத்தில் குதிக்கவோ உட்காரவோ ஓடவோ கூடாது. அதுக்கப்புறம் சைடு வாலையும் அதிகமாக பிடிக்கக்கூடாது, பிடிச்சி சாயக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ஹாரிஃபையான பயமாக தான் இருந்தது. போக போக பழகி போச்சு, நல்லா தான் இருந்தது, பயம் இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
டோரா சொன்ன மாதிரி நம்ம விவேகானந்தர் பாறையை கடந்து கண்ணாடி பாலத்தை கடந்து இப்போ திருவள்ளுவர் சிலைய பார்க்க போறோம். வாங்க போகலாம். திருவள்ளுவர் சிலை 133 அதிகாரங்களை குறிக்கும் வகையில 133 அடி உயரமான திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதுங்க. இது ஜனவரி 1ஆம் தேதி 2000ஆவது ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. சிலைக்கு அடியில நம்ம ஒரு பில்டிங் வழியா மேல போகிறப்ப 1330 குறள்களையும் அந்த சுவர்ல பதிச்சிருக்கிறாங்க. நீங்க உள்ள போய் பார்த்தா ரீட் பண்ணலாம். திருவள்ளுவர்ல 38 அடி, அதாவது அறத்துப்பால்ல அடிப்பீடமாகவும் பேலன்ஸ் இருக்க 95 அடி மேல் பீடமாகவும் வச்சு 1133 அடி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதுங்க. அதோட கண்ணாடி பாலம் இரவு நேரங்களில் நல்லா ஜொலிக்கிற மாதிரியான கலர் லைட்ஸால மின்னுதுங்க. அதையும் சேர்ந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தால் மார்னிங் வந்தீங்கன்னா சன்ரைசஸ்லேருந்து ஈவினிங் வந்து சன்செட் வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் படகு சவாரி பண்ணி நீங்கள் விவேகானந்தர் பாறை, அதுக்கப்புறம் கண்ணாடி பாலம், அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளுவர் சிலை அப்படின்னு பார்த்தா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மாதிரி விவேகானந்தர் பாறையில் தியானமும் பண்ணலாம். அந்த மாதிரி தியான அறை கூட இருக்குது. ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அங்கே ரிலாக்ஸ்டாக பண்ணிக்கிட்டு அங்கங்கே ரிலாக்ஸ்டாக உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி. வெளியில் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது காந்தி மண்டபத்தில் பக்கத்துலேயே பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு குழந்தைகளையும் என்ஜாய் பண்ண வைக்கலாம். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்ணாடி பாலத்துலேருந்து லைட்ஸ் வரைக்கும் சன்செட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய மணி வேல்யூ ஒர்த்தானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கன்னியாகுமரியை வந்து பாருங்கள். ஒரு டைம் ஆச்சும் விசிட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பகவதி அம்மன் கோயிலும் இருக்குங்க. அங்கே நாங்கள் விசிட் பண்ணல, ஆனால் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடல் பொருட்களில் சிப்பிங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் உங்கள் நேம் போட்டு கூட அதில் வந்து வாங்கிட்டு போகலாம். ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி கடலில் நல்லா காலை நனைச்சிட்டு பகவதி அம்மனை, கன்னியாகுமரி பகவதி அம்மனை மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நிறைய உண்மை நிகழ்வுன்னு சொல்லி பகவதி அம்மன் மூக்குத்தி வெளிச்சம் வந்து கலங்கரை விளக்காக இருந்து சில படகு கப்பல்களில் வழி தவறி வந்தவர்களை கரையேற்றினதாகவும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மூக்குத்தி அணைஞ்சிருக்கிறாங்க அந்த பகவதி அம்மன். ஸோ பவர்ஃபுல்லானது சாமி. ஸோ வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஒரு வாட்டியாச்சும் கன்னியாகுமரியை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.